2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தேமுதிகவும் இணைய வாய்ப்பு இருக்கு என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களாக எந்த கூட்டணியில் சேருவது என்ற சஸ்பென்ஸ் வைத்திருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இறுதியாக திமுகவுடன் கைகோர்க்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அதிமுகவில் இருந்து விலகியது. பின்னர் பாஜக மற்றும் தாவேகவுடனும் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு குறைவுன்னு பிரேமலதா கருதியதாக கூறப்படுது. மேலும் தற்போது விஜயகாந்தின் மறைவால் ஏற்பட்டுள்ள அனுதாப அலை தேர்தலில் ஓட்டாக மாறும் என்பதால வெற்றி அதிக வாய்ப்பு உள்ள கூட்டணியில்தான் சேர விரும்புகிறார். இதே போல தாவேகாவுடனும் ஆரம்பத்தில் பேச்சுகள் நடந்தன. தாவேகா காங்கிரசுடன் இணைந்தால் தாமும் அந்த கூட்டணியில் சேரலாம் என்ற எண்ணம் இருந்தது. ஆனா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி நடைபெறாததால அந்த முயற்சியிலிருந்து பிரேமலதா பின்வாங்கி இருக்கிறார். இந்த நிலையில திமுக தரப்பில் அமைச்சர் ஏவா வேலு தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசி வராரு. தேமுதிகவிற்கு 7 தொகுதிகள் மற்றும் பிரேமலதா விஜய் பிரபாகரன் போட்டியிட தனியே 2 தொகுதிகள் வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தேர்தல் செலவுக்கான ஒரு பகுதியை திமுக ஏற்கும் வாய்ப்பும் பேசப்பட்டதாக கூறப்படுது. இதற்கிடையே காங்கிரஸ் திமுகவிடமிருந்து 35க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கோரி வருகிறது. ஆனால் திமுக அதிகபட்சம் 28 தொகுதிகள் மட்டும் வழங்க தயார்னு கூறப்படுது. அமைச்சரவையில் இடம் வழங்கும் விவகாரத்திலும் திமுக கட்டுப்படுத்தப்பட நிலைப்பாட்டில் உள்ளது. திமுக கூட்டணியில் சேர்ந்தால் காங்கிரசுக்கு கிடைக்கும் தொகுதி எண்ணிக்கை மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஒருபடி மேலாக 10 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படலாம்னு திமுக தலைமையகம் பரிசீலித்து வருவது காங்கிரஸ் தரப்பிற்கு சவாலாக மாறியிருக்கு. அகில இந்திய அளவில் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்து வரும் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சூழல் இல்லைன்னு கூறப்படுது. எனவே இறுதியில் திமுக நிர்ணயிக்கும் தொகுதி எண்ணிக்கையில் காங்கிரஸ் சம்மதிக்க வேண்டிய நிலை உருவாக்கியிருக்கு. அப்படி அரசியல் வட்டாரங்கள்ல மதிப்பிடுறாங்க. மொத்தத்தில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகும் நிலையில தான் அரசியல் நகர்கிறது. அடுத்த சில நாட்கள்ல திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு உடன்பட்டு அனைத்து முக்கிய முடிவுகளும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகாமல் தேமுதிக கூட்டணிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தால் திமுக தலைமைக்கு சற்று நெருக்கடி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், கடந்த தேர்தலின் போது காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு பிறகு கட்சிக்கு 2 முதல் 10 சீட்டுகள் வரை ஒதுக்கப்பட்டது. தற்போது தேமுதிக வந்தால் அந்த கட்சிகளின் சீட்டுகள் குறைக்கப்படலாம்னு சொல்லப்படுது. கடந்த ஆண்டு தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என திமுக கூட்டணி கட்சிகள் கூறி வரும் நிலையில தேமுதிக வந்தால் அவற்றின் சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.